ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 20-3-1969. 7 விஷயங்களை விடுங்கள், மேலும் 7 விஷயங்களை தாரணை செய்யுங்கள். அனைவரும் எந்த நினைவில் அமர்ந்திருக்கின்றீர்கள்? எந்த தேசத்தில் அமர்ந்திருக்கின்றீர்கள்? வியக்த தேசத்திலா அல்லது அவ்யக்த தேசத்திலா? அவ்யக்தமானவரை வியக்தத்தில் கொண்டு வந்திருக்கீங்களா அல்லது நீங்கள் அவ்யக்தம் ஆகியிருக்கீங்களா? இப்பொழுது எங்கிருந்து கொண்டு சந்தித்து கொண்டிருக்கீங்க? அவ்யக்தமானவரை வியக்த தேசத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தீங்க. ஆகையினால அவ்யக்த பாப்தாதா வியக்த தேசத்துல அவ்யக்த ரூபத்துல இருந்து சந்திச்சிட்டு இருக்கிறாங்க. அவ்யக்த ரூபத்தை வியக்தத்தில் கொணர்வதற்கு எவ்வளவு சமயம் தேவை? எவ்வளவு கால அவகாசம் தேவையாக இருக்கிறது? சம்பூர்ண நிலையை இந்த சாக்கார ரூபத்தில் கொணர்வதற்கு எவ்வளவு கால அவகாசம் வேண்டும்? கண்ணாடியில் காண முடியும் இல்லையா? சம்பூர்ண நிலையினுடைய சித்திரத்தை சாக்காரத்தில் கண்டிருக்கீங்க. சாக்கார உடல் சம்பூர்ண கர்மாதித்த நிலையில் இல்லையா? அதோடு ஒப்பிட்டு சொல்லுங்க. அவரை போல ஆகிய தீரணும். குணங்களை தான் தாரணை செய்யணும். அவரது இறுதி நிலை மற்றும் தனது நிகழ்கால நிலையில் எவ்வளவு வித்தியாசம் இருப்பதாக புரிஞ்சிருக்கீங்க? அதற்காக எவ்வளவு கால அவகாசம் தேவை? சாக்காரமானவருடைய சான்றை இந்த கண்கள் மூலம் கண்டிருக்கீங்க. அவரது ஒவ்வொரு குணம், ஒவ்வொரு காரியத்தை தனது கர்மம் மற்றும் வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்த்தால் தெரிய வரும். தற்பொழுதைய நேரத்தின் கணக்குப்படி 25% என்பது கூட அதிகமாகும். முயற்சி செய்வதற்கான சமயம் மிக குறைவாக இருக்கிறது. ஆகையால் எவ்வாறு நினைவிற்கான அட்டவணை வைக்கின்றீர்களோ அதன் கூடவே இப்பொழுது இதற்கான அட்டவணையும் எழுத வேண்டும். சாக்காரமானவர் என்ன கர்மம் செய்து கொண்டு இருந்தாரோ, என்ன ஸ்திதி, என்ன நினைவு இருந்ததோ அவை அனைத்துடனும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நல்லது. இன்று குமாரிகளை சோதித்து பார்க்கின்றார்கள். அனைவரும் செய்து கொண்டிருக்கும் முயற்சியில் முக்கியமாக 7 விஷயங்களை தாரணை செய்ய வேண்டும். மேலும் 7 விஷயங்களை விட வேண்டும். அவை விட வேண்டியதை அனைவரும் சொல்கின்றீர்கள். 5 விகாரங்கள், மேலும் அதனுடன் 6வது அலட்சியம் மற்றும் 7வது பயம் ஆகும். இந்த பயம் கூட பெரிய விகாரம்தான். சக்திகளுடைய முக்கிய குணமே பயமின்மை. ஆகினால் பயத்தை விட்டுவிட வேண்டும். நல்லது. இப்பொழுது என்ன தாரணை செய்ய வேண்டும்? தனது சொரூபத்தை அறிய வேண்டும். சொரூபம், சுய தர்மம், சுய தேசம், சுகர்மம், அதாவது சுகம் தரும் கர்மம், சுய லட்சியம், சுய லட்சணம் மற்றும் சுய தரிசன சக்கரதாரி ஆகுவது ஆகிய இந்த 7 விஷயங்களை தாரணை செய்ய வேண்டும். இவற்றை தாரணை செய்வதால் என்னவாக ஆவீர்கள்? சீத்தலா தேவி. காளி ஆகக்கூடாது. இப்பொழுது சீத்தலா தேவியாக ஆக வேண்டும். விகாரங்கள் மீது காலியாக வேண்டும். அசுரர்கள் முன்பு காலியாக வேண்டும். ஆனால் தன்னுடைய பிராமண குலத்தில் சீத்தலமானவர் ஆக வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.